மக்களே, இன்று நாம் திருக்குறள் 475ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள வலியுறுத்தல் அதிகாரத்தின் 5ஆம் குறள். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப் பெயின். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், மற்றவரின் தவறை வெளிப்படுத்த முயலும் ஒருவர் தன் சொந்த குறைகளையும் மறந்து அழைப்பார் என்று இங்கு கூறுகிறது. நீதியிலிருந்து விலகி தனக்கு எளிதாக இருக்கும் வழியை தேர்ந்தெடுத்தால் இறுதியில் தன்னைத்தானே அழைப்பது போலவே இருக்கும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், அதாவது தன் சுய அறிவினை இழந்து மற்றவரின் பிழைகளில் அதிக கவனம் செலுத்தும் போது மனநிலை சீர்குலைந்து உண்மையான முன்னேற்றம் தடுக்கப்படும். உதாரணமாக, ஒரு மேலாளர் தனது குழுவின் குறைகளை பொது இடத்தில் எண்ணினால் குழு உறுப்பினர்கள் பயத்துடன் செயல்படுவர் மற்றும் அவரின் தவறான முடிவுகள் வெளிப்படும். அதனால் குழு ஒருமை மற்றும் ஊக்கமுறியில்லை. மற்றொரு உதாரணம், ஒரு பள்ளி மாணவர் மற்றவரின் குறைகளை பற்றி பேசுவதில் அதிகமாக ஈடுபட்டு தன் படிப்பில் கவனம் கொடுக்காமல் விட்டால் இறுதியில் தனது கல்வியை தள்ளி போடுவார். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், முதலில் தன்னுடைய பலவீனங்களை அறிந்து அவற்றை மேம்படுத்த முனைந்து செயல்பட வேண்டும். பிறரின் தவறில் பிடித்து ஊர்ந்து வராமல் உதவி மற்றும் ஊக்கமான சூழலை உருவாக்கலாம். அதனால் நாம் ஒன்றுக்கொன்று ஆதரித்து கூட்டாக முன்னேற முடியும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப் பெயின். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.